இங்க ஆர்ச்சி காலேஜோட வாலண்டியர் கிளப்ல ஜாயின் பண்ணதால சரியா சிஏ கிளாஸ்க்குமே போகல. இப்ப நிறைய கிளாஸ் நடந்து போனதுனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ரூம்ல வந்து குழம்பிக்கிட்டு இருக்க ஆர்ச்சியுமே அந்த நேரம் விஷாலம் வந்துட்டு எனக்கும் நீ சொல்லி தரேன்னு சொன்னா என் ரூம் பக்கமே வரல, என்னதான் ஆச்சு உனக்குன்னு சொல்லி கேட்டா, இப்போதைக்கு நான் அந்த நிலைமையில இல்ல, நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னாலதான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண, நீ தானே எனக்கு சொல்லி தரேன்னு சொன்னா, இப்ப நீயே இல்லன்னு சொல்லும்போது நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டா, உனக்கு புரியுதா இல்லையா, நானும் தான் படிக்கல, நான் சரியாவே கிளாஸுக்கும் போல, இதுக்கப்புறம் நானும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன், எனக்கும் எக்ஸாம் இருக்கு, என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உனக்கு புரியுதா இல்லையா, நீ தானே சொன்ன நீ சொல்லி தரேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அவனும் கேட்க, இதுல கோவமான ஆர்ச்சியோ, உனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு, நான் மட்டும் தான் சிஏ படிக்கணும்னு நினைச்சேன், எப்போ பார்த்தாலும் நீயே என் பின்னாடி வந்துகிட்டே இருக்க, எதுக்காக நீ எடுத்த அதை ஃபர்ஸ்ட் சொல்லு, நான் சின்ன வயசுல சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் சேர்ந்தேன், அங்க நீயும் வந்து சேர்ந்த, நான் ஏ கிளாஸ் பண்ண, அங்க நீயும் வந்து ஜாயின் பண்ண, நான் காமர்ஸ் குரூப் எடுத்து அங்க நீயும் வந்து ஜாயின் பண்ண, நான் சிஏ படிக்கணும்னு நினைச்சேன், அப்பயும் நீ வந்து ஜாயின் பண்ண, நான் பிகாம் பண்ணிட்டு சிஏ படிக்கணும்னு நினைச்சேன், கூடவே நீயும் ஜாயின் பண்ண, எல்லாத்துலயுமே நீ எனக்கு பின்னாடி இருக்க, எதுக்காக என்னோட நிழலா மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்க, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நீ அதை பாரு, அதை நீ என்னைக்குமே யோசிக்க மாட்டியா, தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு நிமிஷம் அவன் ஆடியே போறான். உடனே அவனும் ஆர்ச்சி, நீ இருக்க தைரியத்துல தான் இப்ப நான் சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் படிக்க போறேன், ஆனா நீ இப்போ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு எனக்காக உதவி பண்ணு, நான் லாஸ்ட் டைமே கிளியர் பண்ணல, உனக்கே அது நல்லா தெரியும், இப்ப நீ எனக்கு முன்னாடி இருக்க, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாதான் உன் கூட நான் வர முடியும்னு சொல்லி கேட்கும்போது, நீ ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னா அதுக்கு காரணமே நீ மட்டும் தான், ஏன்னா நீ உனக்குன்னு எடுக்கல, உனக்குன்னு பிடிச்சி பண்ணல, அதனால நீ ஃபெயில் ஆயிட்ட, உனக்கு படிக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னா ஏன் என்ன பாட்டு சாகடிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அவனுக்கு என்ன பேசுதுனே தெரியல, அங்க இருந்தவன் வேகமா ரூமுக்குமே போயிடுறான். இப்ப ஆர்ச்சியும் ஒரு நிமிஷம் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே யோசிக்க ஸ்டார்ட் பண்றா. இப்ப நைட் ஆகுது, ஆர்ச்சியுமே அவனை பார்க்கலன்னு சொல்லி போனா, அவன் ரூம்லயுமே அவன் இருக்க மாட்டான். இப்ப நீரஜுமே கால் பண்ணியா விஷால காணும் சொல்லி விஷயத்தையுமே சொல்றா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டா, இப்ப எல்லாம் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அண்ணன் கிட்டயுமே சொல்றா. எல்லாத்தையுமே கிட்ட நீரஜுமே உனக்கு லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்றதுனே தெரியல, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஆனா நீ எல்லாருமே இப்படி விலக்கி வச்சுக்கிட்டே போன அப்படின்னா கண்டிப்பா உனக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க, அப்புறம் உன்னை விட்டு எல்லாருமே விலகி தான் இருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த இடத்துல யார் தப்பு பண்ணா அப்படின்றது நல்லாவே உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அவளுக்கு என்ன பண்றதுனே புரியல. சிஎஸ் ஸ்டூடெண்ட் பண்ற எல்லா மிஸ்டேக்குமே நீயும் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க, சோ தயவு செஞ்சு அதை நீயும் பண்ணாத, ரிலேஷன் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நீ கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்ல, ஆர்ச்சியுமே நம்ம அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே மனசு வருந்துறா.